தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இப்பொழுது நாம் பிரசங்க வேளைக்குள்ளே கடந்து செல்கிறோம். अभी हम संदेश की वक्त पर जा रहे हैं। தேவனுடைய வார்த்தையை நாம் இப்பொழுது கவனிக்க போகிறோம். परमेश्वर की वचन को अभी हम ध्यान देने वाले हैं। கர்த்தராகிய இயேசு உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே प्रभु यीशु मसीह जब इस दुनिया में जी रहे थे, अनेक காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வந்தார். कई बातों को यीशु कहते आ रहे थे। अनेक காரியங்களை ஜனங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தார். कई सारे लोग लोगों से वो चाहते थे। அவர் நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, केवल वो भला करने वाला नहीं, அதற்கு நன்றி உரியவர்களாய் இருக்கிறார்களா என்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். उसके धन्यवादी लोग है कि नहीं वो भी प्रभु ने देखा। நம்முடைய வாழ்க்கையில अनेक காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். हमारी जिंदगी में कई बातों के लिए हम प्रार्थना करते हैं, ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். प्रार्थना कर लो करके मांग करते हैं। தேவனாய் கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். उस वचन को सुनकर प्रभु भलाई काम करते हैं, நன்மையும் பெற்று விடுகிறோம். और भलाई भी पा लेते हैं। ஆனா நன்மை பெற்று கொண்ட பின்பு நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். भलाई पाने के बाद प्रभु को हम भूल जाते हैं, ஆண்டவருடைய காரியத்திலே நாம் தவறி விடுகிறோம். प्रभु के कार्य में हम जो गलत होते हैं। அப்படி இல்லாதபடிக்கு ऐसे ना होने के लिए எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க வேண்டும். कौन से भी परिस्थिति में प्रभु के प्रिय हम जीना है। அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். वो हमें आशीष देने के लिए काफी है। லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், लूका की पुस्तक अध्याय 17 17, 18, 19 வாசிக்கலாம். उसकी 17, 18, 19 वचन को कोई पढ़ सकते हैं। लूका की पुस्तक 17 अध्याय वचन 17, 18, 19। तब यीशु ने उससे कहा, यहां 10 शुद्ध न हुए तो फिर वे 9 कहां है? क्या इन परदेशी को छोड़ कोई और न निकला जो परमेश्वर की बड़ाई करता? तब उसने उससे कहा, उठकर चला जा, तेरा विश्वास ने तुझे चंगा किया। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இங்கே ஒரு சம்பவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். यहाँ पर प्रभु यीशु एक संभावना को कहते हैं। கர்த்தராகிய இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே प्रभु यीशु मसीह जब इस दुनिया में सेवा किए, அவர் ஒரு கிராமத்தின் வழியாக கடந்து சென்றார். यीशु एक गांव के जरिए वो जा रहे थे। அப்பொழுது அந்த கிராமத்திலே குஷ்டரோகிகளாய் 10 பேர் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். तब उस गांव में 10 कुष्ठ रोग लोग थे। वे लोग प्रभु से विनती किए, ஆண்டவரை கண்டு தூரத்திலே நின்று दूर से खड़े रहकर प्रभु को देखकर, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று வேண்டிக் கொண்டார்கள். हे यीशु स्वामी हम पर उतर करके उन्होंने कहा, குஷ்டரோகிகள் பக்கத்திலே வர முடியாது, क्योंकि जिसको कुष्ठ रोग है वो लोग नजदीक नहीं आ सकते। அவர்கள் தூரத்திலே நிற்க வேண்டும், दूर खड़ा रहना है, கிழிந்த சட்டையை அணிந்திருக்க வேண்டும், फटा हुआ कपड़ा पहनना है, தாடியை மறைத்திருக்க வேண்டும், अपना दाढ़ी को छुपाना है। நாங்கள் தீட்டு தீட்டு என்று சொல்லி மற்றவர்களை பக்கத்தில் வரவிடக் கூடாது. हम अशुद्ध अशुद्ध कहेंगे और दूसरे को नजदीक में नहीं आने देंगे। அவர்கள் அந்த சிட்டி இருந்தால் அதுக்கு ஒரு புறம்பே தான் அவர்களை வைத்திருப்பார்கள். वो गांव और सिटी से बाहर कुष्ठ रोग को रखा जाता था। அவர்கள் தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் எங்களை குணமாக்கும் என்று வேண்டிக் கொண்டார்கள். तब वो कुष्ठ रोग लोग ने दूर से कहा, हे यीशु स्वामी हम पर उतर। ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். यीशु ने उनको देखा, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொல்லிவிட்டார். तुम जाकर याजकों को जाके अपने आप को दिखाओ करके उन्होंने कहा। அப்படி என்றால் ஒரு மனிதன் சுகமான பின்பு அவன் ஆசாரியனிடத்திலே போய் காண்பித்து எனக்கு குஷ்டம் அவனுக்கு சரியாகி விட்டது என்று அதற்கான காரியங்களை அவர்கள் செய்வார்கள். तो जिसको भी कुष्ठ रोग होता है, चंगा होने के बाद वे लोग याजक के पास जाकर अपने बातों को कहते हैं। இவர்கள் விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டார்கள். कुष्ठ लोग ने विश्वास से मांगे, நீங்கள் போங்கள் போய் உங்களுக்கு ஆசாரியர் காண்பீங்கள் என்று சொன்னார். यीशु ने कहा तुम जाओ याजक को दिखाओ। சுகமடைந்த பின்பு தான் போய் காண்பிப்பார்கள். चंगा होने के बाद ही दिखाते हैं। ஆண்டவர் போய் காண்பீங்கள் என்று சொல்லிவிட்டார். यीशु ने कहा जाकर दिखाओ। இவர்களும் விசுவாசித்து போனார்கள். ये लोग भी विश्वास करके गए। அப்படி போகின்ற பொழுதே எல்லோரும் சுகமாகி விட்டார்கள். जब वो लोग याजक के पास जा रहे थे, जाते समय चंगा हो गए। ஹalleluya हालेलुया। நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी में சில காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது कुछ कार्य को हम जब देखते हैं, நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் हम जो विश्वास करते विश्वास, அந்த காலத்திற்கு முன்னாலே நம்ம அதை சரிப்படுத்தி விடும், சுகப்படுத்தி விடும், ஆசீர்வதித்து விடும். उस समय के पहले ही उसकी चंगाई और उसकी आशीर्वाद हमें मिल जाती है। 10 பேர் போனார்கள், 10 பேரும் சுகமாகி விட்டார்கள். 10 लोग गए, 10 लोग भी चंगा हो गए, அவர்கள் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தான். लेकिन केवल एक रिटर्न आया। தான் ஆரோக்கியமானதால் அவன் சுகமடைந்ததை கண்டு திரும்பி வந்தான். अपना चंगाई हुए पाकर रिटर्न एक जन आए।
திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட और वापस आकर बड़ी आवाज से। கர்த்தர் நமக்கு நன்மை செய்தால் நம்ம சாட்சி சொல்லும்போது உரத்த சத்தமாய் ஒரு அழுகையோடு சொல்கிறோம் அல்லவா? हम जब अभी गवाही दिए, प्रभु भलाई किए, तो जोर आवाज से हमने गवाही दिया। இந்த பாவியாக எனக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய நன்மை செய்யற சொல்லி நமக்கு வந்து ஆனந்த கண்ணீரும் சத்தமும் அழுகையும் வந்து जब விடுகிறது. हम गवाही दिए, प्रभु ने इस पापी को इतना भलाई किया, हमको खुशी भी होती है और आनंद की आंसू भी आती है। அவன் திரும்பி வந்தா அவனால தாங்க முடியல, சந்தோஷமும் ஒரு ஆண்டவர் மேல அன்பும் அவனால தாங்க முடியவில்லை. जब वो कुष्ठ रोग रिटर्न आया तो परमेश्वर के ऊपर की प्रेम और उसको सह नहीं पाई। உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி तेज आवाज से परमेश्वर की महिमा किया அவருடைய பாதத்தின் அருகே அவனுக்கு முகங்குப்புற விழுந்து வணங்கினான். और यीशु के पांवों पर मुंह के बल गिर गया, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். प्रभु को धन्यवाद किया। அவன் சமாரியன், அதாவது ஒரு அந்நியன் என்று और எழுதப்பட்டுள்ளது. वो एक सामरी, इसका मतलब अन्य जाति का व्यक्ति, அதாவது யூதர் அல்லாத ஒருவன் என்று எழுதப்பட்டுள்ளது. यहूदी नहीं, ये एक सामरी था। அப்பொழுது இயேசு கேட்கிறார், तब यीशु ने कहा, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? 10 लोग चंगाई पाए, மற்ற 9 பேர் எங்கே? 9 लोग किधर? 10 பேரும் குஷ்டரோகத்திலும் சுகமாகி விட்டார்கள். 10 लोग चंगा हो गए, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொண்டார்கள். परमेश्वर से भलाई पाए, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டார்கள். परमेश्वर को धन्यवाद बोलने भूल गए। எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் கிடைத்தால் போதும், என் மனம் போல போவேன் என்று போய்விட்டார்கள். मुझे आशीष मिला तो काफी है, और अपने मनमानी चले गए। இது ஒருவன் மாத்திரம் வந்தான். केवल एक रिटर्न आया। அப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார், तब यीशु ने कहा, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு परमेश्वर की महिमा करने के लिए இந்த அந்நியனை ஒழிய इस अन्य जाति के अलावा வேறு ஒருவரும் திரும்பி வர காணோமே और कोई वापस नहीं आया। என்று சொல்லி அவனை நோக்கி, ऐसे कहकर उसको देखकर, எப்பா நீ எழுந்து போ, तू उठकर जा, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது तेरा विश्वास तुझे चंगा किया, என்று இங்கே பதிவிட்டு வைத்திருக்கிறார். ऐसे यहाँ पर लिख के रखा हुआ। ஆசாரியர்களுக்கு போய் அவர்கள் காண்பிக்க சொன்னார். याजकों को जाकर दिखाओ करके उसने कहा। வேற வியாதி இருந்தால் நீங்கள் சுகமாவீர்கள், போங்கள், சுகமாய் விட்டீர்கள் என்று அவர் அனுப்பி விட்டிருப்பார். और दूसरा अगर बीमारी रहती तो प्रभु चंगा करके छोड़ देते थे। குஷ்டரோகி என்றபடினாலே நீங்கள் ஆசீர்வாதத்தில் போய் அந்த முறை பிரகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்திருந்தார். कुष्ठ रोग था, इसलिए जो कुष्ठ रोग जब चंगाई होता है, याजकों के पास जाकर कुछ उनका बलिदान देना पड़ता है, हाँ। उसके बाद वो काम कर लो। மத்திய 8ஆம் அதிகாரத்திலே मत्ती 8वां अध्याय में 1 4 வரை நாம் பார்க்கின்ற பொழுது पहला वचन से 4वां वचन तक देखेंगे तो அங்கே இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. वहां पर इस प्रकार लिखा हुआ है। 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். मत्ती 8:4। இல்ல மத்திய 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, ஆ இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இயேசு கிறிஸ்து மலையில இருந்து இறங்கின உடனே जब यीशु पहाड़ से उतरे, ஜனங்கள் எல்லாரும் பின்னால போய் கொண்டிருந்தார்கள். लोग सब प्रभु के पीछे जा रहे थे। அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். तब एक कुष्ठ रोग कोढ़ी परमेश्वर से विनती किया, வந்து ஆண்டவரை பணிந்து, परमेश्वर को धन्यवाद किया। ஆண்டவரும் சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும், என்னை குணமாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். हे परमेश्वर, मैं चाहता हूं कि मैं ठीक हो जाऊं, ऐसा उसने இது कहा। உம்மால் ஆகும் என்று சொன்னான். वो कहा कि ये तुझसे हो सकता है। இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். यीशु अपना हाथ बढ़ाकर उसको छूकर प्रभु ने चंगा किया। நீ விசுவாசப்படி எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாக என்றார். यीशु ने कहा, मुझे विश्वास है, तू ठीक हो जा। உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. तुरंत कुष्ठ रोग उसमें से हट गया। ஹalleluya. हालेलुया। அப்படியே இயேசு கிறிஸ்து போயிருந்திருக்கலாம். और वैसे यीशु चले जा सकते थे। அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? अगला वचन क्या कहती है? இயேசு அவனை நோக்கி, यीशु ने उससे देखकर, சரி இத்தனை அற்புதங்கள் அதிசயம் நடக்கிறது யாரிடம் சொல்ல வேண்டாம், और ये जो भलाई हुआ है किसी को मत बताना, ஆயினும் நீ ஒன்று செய்ய வேண்டும், लेकिन तुझे एक काम करना है, அவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக, सबके सामने गवाही के समान। உனக்கு குஷ்டரோகம் இருந்தது, நீ இப்பொழுது சுகமாயிருக்க என்பதை எல்லாருக்கும் சாட்சியாக வேண்டும். और तुझे कुष्ठ रोग हुआ था, अभी चंगाई हुआ, सबको गवाही देना है। நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து तू अपने आप को याजक को दिखा, மோசே கட்டளையிட்ட காணிக்கை நீ செலுத்துவாயாக என்று சொன்னார். मूसा ने ठहराया हुआ बलिदान को तू चढ़ाना करके उसने कहा। மோசே இப்போ வந்து ஆண்டவர் வந்து அங்கே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். हमारा प्रभु जो न्याय व्यवस्था को पूरी करने वाली प्रभु है। இப்போ உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பலாம், अभी आप सबके मन में एक प्रश्न हो सकता है, நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டதே, व्यवस्था खत्म हो गई, நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார், प्रभु ने व्यवस्था को पूरा किया, ஆனா அப்புறம் இலவசமாய் பெற்றீர்கள், अभी मुफ्त में पाए, இலவசமாய் கொடுங்க. मुफ्त में दो। அப்ப இப்ப இலவசம் பெற இலவசமாய் கொடுக்கிறோம், अब मुफ्त में लेते हैं, मुफ्त में देते हैं। இப்பொழுதும் காணிக்கை கொடுக்கணுமா?
आज भी बलिदान या भेंट देना है क्या? ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா? क्या परमेश्वर का महिमा करना है ஆண்டவருக்கு क्या? எதையும் செய்யணுமா? प्रभु के लिए कुछ करना है क्या? இயேசு இருந்தார். இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னார். प्रभु यीशु मसीह दुनिया में आए, मारा गए, गाड़ा गए, तीसरा दिन जी उठे और व्यवस्था की पूरी की. நீங்க சரியான காரியத்தை சொன்னீங்கயா. आप बराबर कार्य बोले. இப்போ நான் சோமானா ஜெபிக்கிறோம், சோமடைஞ்சிரதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அவசியம் இல்லை. இலவசமா பெற்றீர்களா? இலவசமா கொடுத்திருக்கிறீங்க. अभी आप प्रार्थना करते हो, परमेश्वर से मुफ्त में पाए, मुफ्त में देते हैं, अभी कुछ जरूरत नहीं है. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறதா? शास्त्र ऐसा कहती है क्या? என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள इसे வேண்டும். हम जरा समझ लेना चाहिए. சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஒருவேளை தெரியலாம், हो सके बोलते समय आपको समझ आ सकते हैं. என்ன ஆண்டவர் கொடுக்க சொல்றாங்க, ஆண்டவர் காணிக்க கொடுக்க சொல்றாங்க, அப்படிதான் கொடுக்கணுமா क्या அப்படிங்கிற प्रभु- கேள்வி உங்களுக்கு வரும். प्रभु को देना है क्या, प्रभु को भेंट देना है क्या, ऐसा एक सवाल आपके मन में आएगी. இப்பவே உங்க அந்த மனதில் அந்த கேள்விகள் இருக்கிறது. अभी भी आपके मन में वो सवाल है. வேதவசன வெளிச்சத்திலே நம்ம ஆண்டவரை குறித்து பார்க்க வேண்டும். लेकिन परमेश्वर की शास्त्र की रोशनी क्या है, उसे हम प्रकट करना है. தேவனாய கர்த்தர் அந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தி அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் போய் ஆசானை காண்பீங்கள், காணிக்கை செலுத்துங்கள். परमेश्वर ने कहा तुम जाओ, तुम्हारे बीमारी चंगा हो गई, याजक को जाकर दिखाओ और अपना बलिदान चढ़ाओ. இப்பொழுது மத்தேயு 19 அதிகாரத்துக்கு வருவோம். मत्ती 19 अध्याय में अभी आएंगे. அங்கே நாம் 16 வசனத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது 16 वचन से देखते समय அப்பொழுது ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டான். तब एक व्यक्ति आकर परमेश्वर की प्रणाम किया. நல்ல போதகரே, हे अच्छे गुरु, நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். मैं कौन सा भला काम करूं कि मैं अनंत जीवन पाऊं. இப்ப நோய்களில் இருந்து இல்ல, இப்ப நான் நித்திய ஜீவன் அடையணும் ஆண்டவரே, நான் எந்த நன்மை செய்யணும்? तो एक व्यक्ति ने पूछा यीशु से कि अनंत काल की जीवन के लिए मैं क्या करूं. அதற்கு அவர், यीशु ने उससे कहा நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, भला क्यों मुझे तू कहता है. மனிதர்கள் யாரும் நல்லவர்கள் கிடையாது, भला तो कोई नहीं, இறைவன் ஒருவரே நல்லவர், केवल परमेश्वर भला है. அவரே பாவம் செய்யாதவர், वही जो पाप न किया. தேவன் ஒருவரே, परमेश्वर एक ही है, நல்லவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். भला कोई नहीं करके प्रभु ने कहा. எப்பா நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், अगर तू अनंत काल की जीवन में प्रवेश करना है तो, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாய், अनंत काल की जीवन पाने के लिए तू चाहता है, அப்படியானால் நீ வந்து கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். तो यीशु कहते कि आज्ञाओं का पालन कर. இயேசு சொல்ற கற்பனைகளை நீ கைக்கொள்ளப்பா. आज्ञाओं का तू पालन करना. அவன் விட்டபாடு இல்ல, वो उसको छोड़ा नहीं. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். यीशु से वो पूछता है, ஏன்னா நியாயப்பிரமாணத்தைப்படி அவன் கை கொண்டவனா இருந்திருக்கிறான். क्योंकि व्यवस्था की सारे बातें को वो पालन किया हुआ एक व्यक्ति. அவன் அவரை நோக்கி எவைகளை எந்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். तब उसने कहा कि कौन सा आज्ञा को मैं पालन करूं. அவர் சொல்லுகிறார், तब उसने कहा விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, व्यभिचारी मत करना, களவு செய்யாதிருப்பாயாக, चोरी मत करना, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, झूठा गवाही मत देना, உன் தகப்பன் உன் தாயின் கனம் பண்ணுவாயாக, अपने माता पिता की आदर करना, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவாயாக जैसे तो अपने से प्रेम करता है वैसे दूसरे से प्रेम करना. என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे प्रभु ने कहा. அப்படியே சரியா ஆண்டவரேன்னு போயிருக்கணும். ऐसा ठीक है करके चले जाना चाहिए அந்த था. வாலிபன் அவரை ஆண்டவரை நோக்கி उस जवान व्यक्ति ने यीशु को देखकर, இந்த கற்பனையில அறிந்திருக்க வேண்டும் சொல்லி நான் இதை வந்து சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேனே, इससे तो मैं बचपन से पालन करता हूँ, நான் சிறு வயதுல எல்லாம் கை கொண்டிருக்கிறேனே, इसे मैं बचपन से पालन करता हूँ, என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப என்னதான் என்கிட்ட குறை இருக்கு? तो मेरे पास क्या कमी है. அவன் கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? मेरे पास और क्या कमी है. இப்ப நமக்கு எல்லாரும் கேள்வி அதுதான். हम सबका सवाल वही है. நான் நல்லதானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், मैं सब भलाई कर रहा हूँ, இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்கிறது? मेरे में और क्या कमी है. கேட்கிறமா கேட்கலையா? हम पूछते हैं कि नहीं, என்கிட்ட என்ன குறைவு இருக்கிறது? मेरे पास क्या कमी है. வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहती அதற்கு है. வாசிக்கலாம். நான் 21:19 தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. அதற்கு இயேசு சொல்லுகிறார், यीशु ने उससे कहा, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்று கேட்ட அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், और मेरे में क्या कमी है पूछा हुआ व्यक्ति को प्रभु ऐसे जवाब देते அவன் हैं, சொல்ல எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொண்டு தானே இருக்கிறேன். सब आज्ञाओं और जो विनती को मैंने पूरा करते आया हूँ. அப்பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், तब परमेश्वर उससे कहते हैं, நீ பூர்ண சற்குணனாய் இருக்க விரும்பினால், यदि तू सिद्ध होना चाहता है तो, நீ பூர்ண சற்குணனாய் இருக்க விரும்பினால், यदि तू पूर्ण सिद्ध बनना चाहता है நீ तो, போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று तू अपने सारे माल बेचकर தரித்திரருக்கு கொடு. कंगालों को दे. அந்த குஷ்டரோகி என்ன சொன்னார்? वो कुष्ठ रोग ने क्या कहा, நீ சுகமடைந்த நிமித்தம் तू
तू चंगा हुआ इसलिए நீ போய் கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்து. जाकर परमेश्वर को एक बलिदान दे। நியாயப்பிரமாண காலம் தான் முடிந்து போய்விட்டது. व्यवस्था की कार्य तो पूरी हो गई। இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அப்போ இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுங்கள், காணிக்கை கொடுக்க வேண்டிய தேவையில்லை நம்ம நினைக்க முடியுமா? हम क्या ऐसा सोचते हैं कि अभी यीशु का काल खत्म हो गया, मुफ्त में पाए, मुफ्त में लिए? அன்று ஒரு காணிக்கை கொடுக்க சொன்னார். उस दिन एक बलिदान देने कहा। இன்று நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்கிறோம். हम अनंत काल की जीवन के लिए कोशिश करते நீ हैं। போய் உனக்கு உண்டானது எல்லாம் விற்று நீ தரித்திரர் கொடு. अपने सारे माल को बेचकर कंगालों को दे। இன்னைக்கு ஆண்டவர் நம்மள இப்படி சொன்னா செஞ்சிரோமா? क्या आज प्रभु हमसे ऐसे कहेंगे तो क्या हम நித்திய करेंगे? ஜீவனை பெறுவதற்கு ஆண்டவர் உனக்குள்ள எல்லாத்தையும் விற்று கொடுன்னு தான் சொல்லுகிறார். लेकिन अनंत काल की जीवन के लिए प्रभु ने वही कहा। இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். ये सब नाश हो जाएगा। அப்ப நீ பெரிய காரியத்தை என்னிடத்தில் கேட்கிறாய், बड़े कार्यों को मेरे से पूछता है, எல்லா கற்பனையும் கை கொண்டு நடக்கிறேன் என்று சொல்லுகிறாய். सारे बातों को मैं पालन करता हूं करके कहता है। அப்படியானால் நீ தசமபாகங்கள் காரியங்கள் எல்லாம் நீ செய்து கொண்டுதான் இருப்பாய். दशांश और सारे कार्य को तू कर रही है, இன்னும் என்ன குறை உண்டு என்று கேட்கிறாய். और क्या कमी है करके நீ पूछता है। பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால், पूर्ण सिद्ध मनुष्य நீ बनना चाहता है, பரலோகத்தில் ஒரு பெரிய லெவல்ல இருக்க விரும்பினால், स्वर्ग में एक बड़े स्थान में अगर तुझे रहना है உனக்கு तो உண்டானவெல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடு. तेरा सारे बातों को बेचकर कंगालों को देना, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு ரொம்ப பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றும் சொல்லுகிறார். तब स्वर्ग में तेरे लिए बहुत सारी धन होगी करके वो कहता है। பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். उसके बाद मेरे पीछे हो जाओ करके वो कहता है। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से समझ लेना है। தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். प्रभु ने हमें आशीष किया है, நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், अच्छे काम दिया है, நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். अच्छे पगार दिया है। இதில் நமக்கு போக इसके अलावा தேவனுக்கு என்னென்ன மிச்சம் மீதி இருக்க ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். और बचा फुचा प्रभु को हम देते रहना है। இதெல்லாம் நமக்கு பரலோக கணக்குல எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ये सब स्वर्गीय हिसाब में लिखा जाता है। அளவுக்கு அதிகமா இங்கே வைத்து விட்டோமானால் अगर इधर ही ज्यादा रख दिया तो நம் பரலோகத்தில் நமக்கு ஒன்றும் இருக்காது. स्वर्ग में कुछ भी नहीं रहेगा। ஆண்டவர் இதற்கு நமக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने एक मौका दिया இந்த है। பூமியில இருக்கின்ற பொழுது इस पृथ्वी में रहते समय கர்த்தருக்காக, परमेश्वर के लिए, சுவிசேஷ ஊழியத்திற்காக, सुसमाचार सेवा के அவருக்கு लिए, இந்த ஆலயங்கள் கட்டுவதற்காக, भवन बांधने के लिए, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக आत्मा को लेके आने के लिए கர்த்தருக்கு நாம் செலவழிக்க வேண்டும். परमेश्वर के लिए खर्चा करना है। இவைகளை நாம் செய்கின்ற பொழுது इसे हम करते समय அது நமக்கு பரலோகத்திலே ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். स्वर्ग में एक बड़ा एक हिसाब के समान वो रहेगा करके प्रभु कहते பூர்ண हैं। சற்குணனா இருக்க விரும்பினால் पूर्ण सिद्ध मनुष्य बनने के लिए நீ போய் உனக்கு உண்டான எல்லாம் விற்று அங்க தரித்திரர் கொடு என்று சொல்லுகிறார். और तू सब जाकर अपने कंगालों को दे करके वो कहता है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. तो परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது हम इधर देखते समय 27 இருந்து 30 வரை பார்க்கின்ற பொழுது 27 से 30 देखते समय மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது, என்னை பின்வருகிற நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. इस प्रकार यहाँ पर लिखा हुआ है। அங்கே பார்க்கின்ற பொழுது பேதுரு அவரை நோக்கி கேட்கிறார், पतरस यीशु को देखकर कहता है, நாங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றி வந்தோமே, हम सब कुछ छोड़कर आपके पीछे हो गए। எல்லாவற்றையும் நீர் கூப்பிட்டு வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். आपने बुलाया, हम छोड़कर आ எங்க गए। வேலையை விட்டு விட்டோம், काम छोड़ दिए, எங்கள் சம்பாத்தியத்தை விட்டு விட்டோம், पगार छोड़ दिए, எல்லாவற்றையுமே விட்டு விட்டு உண்மை பின்பற்றி வந்து விட்டோம். सब कुछ छोड़कर आपके पीछे हम हो गए। அப்பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். हमारे लिए क्या मिलेगा करके पतरस पूछता है। அப்போ எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினா நம்ம சும்மையா ஆண்டவர் விடுவார்? और सब कुछ छोड़कर आने के बाद प्रभु क्या हमें ऐसे ही छोड़ दे? அவருக்கு எழுதி வைத்து விட்டார். प्रभु ने लिख कर रख दिया। மறு ஜென்ம காலத்திலே और जब पुनर्जन्म में மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள அந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது मनुष्य का पुत्र अपनी महिमा के सिंहासन पर जब बैठेगा, எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றின நீங்களும் सब कुछ छोड़कर मेरे पीछे हुए आप लोग भी இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கிறவளா நீங்கள் உட்கார்ந்து இருப்பீர்கள். इसराइल के 12 गोत्रों को न्याय करने वालों के समान आप बैठे रहोगे। ஹalleluya! हालेलुया। இந்த 12 சிங்காசனத்திலே நீங்கள் வீற்றிருப்பீர்கள். 12 सिंहासन में आपको बसाया जाएगा। நீங்கள் அழிந்து போற பொருளை, அழிந்து போற பணத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். आप लोग नष्ट होने वाले, नाश होने वाले पैसे को आप खोए हुए होंगे। நிச்சயமா அழியாத ஒரு பெரிய ஒரு போஸ்டை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். अनंत काल के लिए न हटने वाली एक स्थान को प्रभु ने நீங்கள் रखा அங்கே है। சிங்காசனத்திலே வீற்றிருப்பீர்கள். सिंहासन में आप लोग बैठे होंगे। அப்ப அது பின்னால தானே கிடைக்குது, वो तो बाद में मिलने वाली है। இப்ப நமக்கு கிடைக்குதா?
अभी मिलने वाला है இப்ப क्या? நமக்கு அதெல்லாம் கிடைக்குமா? இப்ப நம்ம என்ன செய்ய? அப்படி ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். अभी क्या मिलने वाली है क्या? अभी हमें वो करना है, ऐसा एक सवाल पैदा होगी। என் நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம், यीशु के नाम के निमित्त, அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம், सुसमाचार के निमित्त, ஆண்டவருடைய காரியத்தின் நிமித்தமா, परमेश्वर के कार्य के लिए, வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது, घर को या भाई को या बहन को, தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது, माता को, पिता को या पत्नी को या बच्चे को நிலங்களையாவது या जमीनों को, அப்படி விட்டு விட்டவன் எவனோ, ऐसे जो भी छोड़े, ஊழியத்துக்காக வந்துட்டப்பா ஊழியம் செய்யற அல்லது ஆண்டவன் கொடுத்துக்கிட்ட இப்படி விட்டு விட்டவன் எவனோ, जो भी सेवा के लिए सारे बात छोड़े, அவன் நூறத்தனையாய் அடைந்து 100 गुना उसका प्रतिफल पाकर நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. अनंत काल की जीवन भी वो पालेगा करके वचन में लिखा हुआ है। ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோராயும் முந்தினோராயும் மாறி விடுவார்கள். तो इसलिए जो आगे वो पीछे हो जाएंगे और जो पीछे वो आगे हो जाएंगे। ஹalleluya. हालेलुया। We should be very careful. इसलिए बहुत सावधान रहना है। நான் ஆரம்பத்திலே இருந்து இருக்கிறேன், मैं पहले से है, நான் பல வருஷமா இருக்கிறேன், मैं बहुत साल से चर्च நான் में, வேதத்தை கரைச்சு குடிச்சவன். मुझे काम सब पता है, கர்த்தருடைய காரியத்தை சரியா செய்யாவிட்டால் लेकिन प्रभु का कार्य நீ बराबर नहीं करेगा, பிந்தினவனாய் போய் விடுவாய். तू पीछे हो जाएगा। ரீசெண்டாய் வந்திருக்கலாம், और हो सके ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கலாம், परमेश्वर के लिए उठकर प्रकाश அவர்கள் होना है। முன்னாலே போய்விடுவார்கள் வேதம் சொல்லுகிறது. और वैसे शास्त्र की बातें हमें बताती है। வேதம் ரொம்ப அருமையாக சொல்லி இருக்கிறது. शास्त्र बहुत अच्छी से बताती है। ஆண்டவருக்காக எதை எதை நாம் இழந்தோமோ परमेश्वर के लिए जो हम खोए, அதை நூறத்தனே பெற்றுக் கொள்வோம். पर उसके 100 गुना हम पाएंगे। அப்ப 100 மடங்கு நமக்கு வரணும்னா अगर 100 गुना हमें पाना है तो ஆண்டவருக்கு நாம கொடுக்க தான் செய்யணும். परमेश्वर के लिए हम देना चाहिए। நீங்க கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும், आप थोड़ा दोगे तो आपको थोड़ा मिलेगा, நிறைய கொடுத்து பாருங்க நிறைய கிடைக்கும். आपको ज्यादा देकर देखो ज्यादा मिलेगा। சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், और जो छोटा कार्य करता है छोटा कार कटेगा, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று ஆண்டவரே எழுதி வைத்திருக்கிறார். और जो ज्यादा बोता है वो ज्यादा बोता है काटेगा करके प्रभु ने लिख के रखा பெருக है। விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். जो ज्यादा बोएगा वो ज्यादा काटेगा, அவனுக்கு மகசூல் நிறையவே இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். और उसके मन पूर्वक भी बहुत सारी बातें रहेंगी। மனப்பூர்வமே நம்ம ஆண்டவருக்கு எவைகளை செய்கிறோமோ मन पूर्वक हम परमेश्वर के लिए जो भी करते हैं அதற்கான பலங்கள் நமக்கு நிறைய வரும். उसकी प्रतिफल बहुत मिलेगी। ஏன்னா நம்ம மனமும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கும். हमारा मन भी प्रभु में खुश நீங்க रहेगा। ஆண்டவர் செயலை குறைபட்டால் लेकिन प्रभु में करने के लिए कमी करोगे तो மனிதருக்கு முன்பாக நீங்க உங்களை நல்லவராக சந்தோஷமா இருக்க காட்டிக் கொள்ளலாம். मनुष्य के सामने अच्छा और ऐसा आदमी दिखा सकते हो, உங்கள் மனசாட்சி உங்களை கொன்று கொண்டே இருக்கும். लेकिन आपकी मन की जो बातें वो कोटते நீ रहेगी। பாவம் செய்கிறாய், तू पाप कर रहा நீ है, ஆண்டவரை வஞ்சிக்கிறாய், परमेश्वर को वंचित कर ஆண்டவர் रहा है, செஞ்சாலே துணிகரமாய் நீ சரியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். और इतना सब करके मैं ठीक हूं करके झूठ बोलता உன்னை நீ है। சரிப்படுத்திக் கொள், अपने आप को ठीक உன்னை कर, சரிப்படுத்திக் கொள். अपने आप को ठीक कर। நம்ம எச்சரிக்கும், हम अपने आप को वो இந்த चेतावनी, எச்சரிப்பை நம்ம உச்சில தட்டி தட்டி மழுங்க போட்டு விட்டால் इस चेतावनी को ऊपर मार मार कर अगर हमने ऐसे ही दिन समझ लिया நம்முடைய तो வாழ்க்கையில் நம்ம ஒருபோதும் திருந்த மாட்டோம். हमारे जिंदगी में कभी नहीं सुधरेगा, நமக்கு ஆசீர்வாதம் வராது. हमारे लिए आशीष नहीं, இம்மையிலும் இழந்து விடுவோம், மறுமையிலும் இழந்து விடுவோம். इधर भी खो जाएंगे ऊपर भी खो जाएंगे। ஆனா ரொம்ப கவனமாக இருக்கணும். इसलिए बहुत सावधान रहना நமக்கு है। ஒரு நன்றி ஆண்டவர் செய்தால் அதற்கு நன்றி உள்ளவர்களா இருக்க, நமக்கு ஒரு உதவி செய்தால் अगर- நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். अगर हमारे लिए कुछ भलाई किया तो उस भलाई के लिए हम धन्यवादी बना। ஆண்டவர்கிட்ட கேள்விகள் கேட்டார்கள், आप परमेश्वर से ही सवाल நான் पूछे, என்ன செய்யணும் ஆண்டவரே? हम क्या करना है प्रभु? கவலையப்படாதீங்க, आप ऐसे चिंता मत करो, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தீங்க, सब कुछ छोड़कर आए, அல்ல நீங்க ஆலயத்தை தானே காணிக்க கொடுத்தீங்க, चर्च के लिए काने ஆண்டவருக்கு தானே கொடுத்தீங்க, परमेश्वर के लिए दिया, என்னோட கணக்கிலே வைத்திருக்கிறேன், मेरे हिसाब में रखा हूं, அதை 100 மடங்கு நான் உங்களுக்கு தருவேன். उसका 100 गुना आपको देंगे। கொடுக்கும்போது விசுவாசத்தோட கொடுங்க, इसे देते समय विश्वास के साथ दो, அழுது கொண்டே கொடுக்காதீங்க. रोकर मत देना, மனசுல என்ன கேட்க கொடுக்கணும் அப்படி கொடுக்காதீங்க. मन में दो कि नहीं दूं ऐसा सोचकर भी मत देना। அன்று மோசே இருந்த காலத்திலே मूसा के समय में ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணு, परमेश्वर जो लोगों को संदेश दे, ஆண்டவருக்கு ஆராதனை கூட அமைக்க முடியாது, எல்லாரும் காணிக்க கொடு என்று சொல்லு. परमेश्वर की तंबू बांधने के लिए बेंट देने के लिए सबको कहना, ஆசரிப்பு கூட அமைக்க எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லு, காணிக்க கொண்டு வர சொல்லு, நீ பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். मिलाप वाले तंबू के लिए जो पैसा जमा कर करके कहा, ஆனா யார்கிட்ட வாங்கணும்னு சொன்னார்? लेकिन किससे लेने के लिए कहा? எல்லார்கிட்டையும் வாங்க சொல்லல. सबके पास लेने नहीं बोला, முறுமுறுத்துட்டு கொண்டு கொடுக்கவங்க, और जो कुटकुटा कर कह देते கேக்குறாங்களே என்ன செய்ய இப்படி கொடுத்துறோம்னு கொடுக்கறவங்க, मांग रहे हैं, देना है, ऐसे लोग பார்த்தா இப்படிதான் கேட்பாங்க, என்ன செய்ய கொடுத்துறோம் கொடுக்க, அவங்க எல்லாம் வாங்க சொல்லல. और ऐसे लोग से लेने के लिए नहीं कहा। அப்படி நினைச்சு கொடுத்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது. ऐसे सोच सोच कर देंगे तो भी वो अंगीकार नहीं किया जाएगा। உற்சாகமாய் கொடுக்கிறதுலே வாங்குங்கள். हर्षित से जो देते हैं उनसे ले लो, அப்படி உற்சாகமா கொடுத்தாங்க பாருங்க, और हर्षित से सब लोग ने दिया, தங்கம் வெள்ளி வெண்கலம் எல்லாம் கொண்டு குமி குமின்னு குமிச்சு தள்ளிட்டாங்க. सोना चांदी और कांस ऐसा सब सारे दीस दिए, திருப்பி ஆண்டவர்ட்ட போய் எல்லாரும் சொன்னாங்க, மோசேட்ட வந்து ஏராளமா வந்து குமிக்கிறது. और मूसा के पास आके कहा कि बहुत सारा आ
गया, தேவைக்கும் அதிகமாக வருகிறது. जरूरत से ज्यादा आ रहा है. இப்ப என்ன செய்ய? अभी क्या करें? ஒரு ஆண்டவரத்தை ஜெபம் பண்ணி விட்டு போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார். परमेश्वर से प्रार्थना करके बस हो गया करके उन्होंने நான் कहा. வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். शास्त्र पर लिखा हुआ है. நமக்கு ஏராளம் வேண்டுமானால் हमारे लिए भी ज्यादा चाहिए तो ஆண்டவருக்காக ஏராளமாக செய்யுங்கள். और परमेश्वर के लिए बहुत ऐसे करो. ஐயா இப்படிதான் பிரசங்கம் பண்ண நீ நினைச்சிட்டாலும் தப்பு இல்ல. भैया ऐसे ही संदेश देते करके आप सोचोगे तो ஏன்னா நீங்க गलत நித்திய है. ஜீவனை நீங்க பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். अनंत काल की जीवन को आप पाना நீங்க है. பரலோகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும். स्वर्ग में भी एक अच्छा स्थान में रहना நீங்கள் है. உலகத்தை விட்டு போகும்போது எல்லாத்தையும் இந்த குப்பையில விட்டுட்டு போயிடக்கூடாது. इस दुनिया में जब छोड़कर जाते हैं तो सारे चीज कचरा में डालकर नहीं जाना है. அதுக்கு தான் ஆண்டவர் நீங்கள் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். इसलिए मेरे ऊपर धन्यवादी रहो करके प्रभु कहते हैं. சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? चंगाई तो 10 लोग हुए, மீதி 9 பேர் எங்க போனாங்க? 9 लोग किधर गए? ஒருவன் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டான். एक आकर परमेश्वर की दंडवत அவன் किया. போய் ஆசனத்திலே காண்பிக்க வேண்டுமோ அங்க செலுத்த வேண்டிய பலிகள் காணிக்கைகளும் செலுத்த வேண்டும். और जाजों को पास जाकर जो बलिदान और भेंट देना है. அதோட பெரிய மேன்மையான காரியம் उससे भी बढ़कर बात, நான் பரலோகத்துல பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறோம். स्वर्ग में बड़े बड़े पोस्ट में रहना चाहते அவன் हैं. அப்படிதான் கேட்டான், நான் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள பரலோகத்துல நான் நித்திய ஜீவன் நித்தியத்தை வாழ நான் என்ன செய்யணும்? अनंत काल के जीवन के लिए मैं क्या करूं करके उस व्यक्ति ने पूछा. அவனுக்கு இங்க ஏராளமா இருந்தது. इधर बहुत सारी बातें थी. ஆண்டவர் உனக்கு உள்ளதெல்லாம் விற்று நீ தரித்திர கொடுத்து விட்டு என்ன பின்பற்றி வா. तो परमेश्वर ने कहा सब कुछ छोड़कर मेरे पीछे हो जा. சும்மாவான்னு சொல்லல. ऐसे ही मत आकर. அப்ப உனக்கு பரலோகத்துல உனக்கு வந்து பொக்கிஷம் பெரிய பொக்கிஷம் இருக்கு என்று சொன்னார். तो स्वर्ग में तेरे लिए एक बड़ा सा एक तोहफा है. அந்த வாலிபன் உடனே வித்து கொடுத்திருந்தா கூட அவன் பெரிய ஆளா மாறி இருந்திருப்பான். वो जवान तुरंत बेचकर देता तो बड़ा आदमी बन सकता था. ஆண்டவர் பாத்திர உடனே திருப்பி 100 மடங்கு கொடுத்திருப்பார்ல. परमेश्वर तुरंत 100 गुना देता. கர்த்தர் வசனம் அப்படிதானே சொல்லுது. परमेश्वर की वचन वैसे ही कहती இது है. எனக்கு கஷ்டமா இருக்குது, ये थोड़ा कष्ट है, எனக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, खाने का கர்த்தரை காணிக்க எப்படி கொடுக்க முடியும்? परमेश्वर की बैंड कैसा दे? நினைச்சா அது நீங்க வந்து தேவனுடைய செயலை மீறுறீங்கன்னு அர்த்தம். अगर ऐसे सोचेंगे तो परमेश्वर के कार्य की उल्लंघन. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சா அந்த ஆசீர்வாதத்தை உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. और परमेश्वर आपको आशीष करने चाहेंगे तो भी आपको அது आशीष பாருங்க, नहीं कर पाओगे. அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தான். वो जवान बहुत धनवान था. அதுவரையில கேள்வி கேள்வியா கேட்டவன், तब तक सवाल पूछा हुआ, எப்பா நீ பரலோகத்துல பெரிய ஆளா இருப்ப, तू स्वर्ग में बड़ा आदमी होगा, நீ பரலோகத்துல பொக்கிஷன் நிறைய இருக்கும், तो स्वर्ग में बहुत धन होगी, என் கூட வா, என் கூட நீ வந்துருவ. मेरे साथी तो आ जाएगा. அவன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ये वचन सुनने के बाद அவன் துக்கப்பட்டு दुख होकर அப்படியே அங்கிருந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டான். उधर से भाग गया. அதுக்கப்புறம் அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவும் இல்ல, என்னன்னு கேட்கவும் இல்ல. उसके बाद यीशु को वो देखा भी नहीं, क्या ऐसा पूछा भी नहीं. அப்பொழுது ஆண்டவர் இந்த தம்முடைய சீசர்களை பார்த்து, तब परमेश्वर अपने चेलों को देखकर, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், और जो धनवान स्वर्ग राज्य में प्रवेश करने से बढ़कर ஒட்டகமானது எவ்வளவு பெருசா இருக்கிறது, ये जो ऊंट कितना बड़ा है. அதோட நம்ம ஊர்ல வந்து நூல்ல தைக்க அந்த ஊசி உள்ள சின்ன அந்த ஓட்ட வழியோட உள்ள பூந்துரும் போல இருக்கு. ஆனா இந்த ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க போல இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டார். वो सुई में एक छोटा सा होल रहता है, वो ऊंट भी उसके अंदर से प्रवेश हो जाएगा, लेकिन धनवान कभी प्रवेश नहीं कर पाएगा. ஆனபடியால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए प्रेमी परमेश्वर के நமக்கு ஒரு लोगों, வாக்கியம் हमारे கொடுக்கப்பட்டிருக்கிறது. लिए एक सौभाग्य दिया है. ஆண்டவருக்காக உழைக்க, परमेश्वर के लिए प्रयास करना, ஆண்டவருக்காக கொடுக்க, परमेश्वर के लिए देना, பரலோக ராஜ்யத்திலே நாம வந்து ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள स्वर्ग राज्य में आशीष बहुताई से पाना, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் हमारे लिए கொடுக்கப்பட்டிருக்கிறது. एक मौका दिया गया. ஆண்டவருக்கு கொடுத்தால் நம்ம ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். परमेश्वर के लिए जब हम देंगे तो प्रभु ऐसा नहीं நீங்கள் छोड़ेंगे. எதை கொடுத்து விட்டாலோ, जो भी आप दे दो, எதை இழந்து விட்டீர்களோ, जो आप खो गए, 1000 ரூபாய் தான் இருக்கு, 1000 ஆண்டவர் கொடுத்து விட்டீர்கள். 1000 रुपए दे दिए. நான் 100 மடங்கு உங்களுக்கு தருவேன் என்று தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். प्रभु ने कहा कि 100 गुना देंगे. ஆண்டவர் அப்படி விடவே மாட்டார். प्रभु नहीं छोड़ेंगे. ஆண்டவருக்கு கொடுத்தவர்கள் பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறார்கள். परमेश्वर के लिए जो लोग दिए बड़े बड़े स्थान पर है. லண்டனில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். लंदन में एक संभावना उसे मैं बोलता हूँ. அங்கே வந்து ஒரு ட்ரெயின்ல போகின்ற பொழுது 2 வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். लंदन में एक ट्रेन में 2 जवान लोग बैठे थे. அவர்கள் டிராவல் பண்ணுகிறார்கள். वे लोग ट्रैवल कर रहे थे. அவர்கள் பக்கத்திலே இன்னொருவர் போய் அமர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். और एक और व्यक्ति जाकर बैठकर इन दोनों को देखता है. ட்ரெயின் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன உடனே जब ट्रेन शुरुआत होकर थोड़ा आगे गई तो அந்த 2 வாலிபர்களிலே ஒருவனுக்கு இந்த வலிப்பு வந்து விட்டது. और 2 जवानों में एक जवान को थोड़ा फिट्स जैसा आ गया. வந்த உடனே உங்களுக்கு தெரியுமில்ல, வலிப்பு வந்தோன்னா வாயில இருந்து கோலவடியும் வேத்து வடியும் எல்லாம். அப்ப இந்த கூட இருக்க வாலிபன் உடனே தான் சட்டையை கலத்தி அவனுக்கு தலையில தூக்கி தூக்கி அடிக்காம கொடுத்து
அந்த வடிகரையெல்லாம் கோலையெல்லாம் தொடச்சு வேர்வெல்லாம் தொடச்சு கொண்டு இருக்கிறான். तो दूसरा नौजवान, तो पहला नौजवान जिसको फिट्स आ गया, वो अपना कपड़े उतारकर उसके मुंह सारे पोंछकर उसका जो सर ना लगना चाहिए करके मदद कर रहा था. இந்த ரெண்டு பேரையும் ஒருவர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். इस दोनों नौजवानों को एक व्यक्ति दूर से देखता है. இந்த காலத்துல இவ்வளவு உதவி செய்வாங்களா? इस जमाने में इतना मदद. வாயிலிருந்து வடிகிற கோலையெல்லாம் துடைக்கிறான். और मुंह से जो थूक निकल रही है उसको पोंछ रहा है. தன்னுடைய நண்பனுக்கு தலையில அடிச்சிருவான், தன் சட்டை களைத்து அவனுக்கு தலைக்கு தலையின வைக்கிறான். अपने मित्र को सर पे लगना चाहिए करके शर्ट उतारकर उसका मदद कर रहा है. அந்த வலிப்பு வந்தனா கொஞ்ச நேரம் வலிப்பு வந்து அப்படி நின்று விடும். और वो फिट्स आता है तो थोड़ा ही आता है फिर रुक जाता है. அந்த வேர்வையெல்லாம் துடைத்து அவனை அப்படியே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி வைக்கிறான். और उस पसीना सारे पोंछकर उसको थोड़ा आश्वासन दिया. இவர்களை கூர்மையாக பார்த்து கொண்டு அவரை பத்தி என்ன ஆச்சரியப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். और दूर से देखकर बहुत आश्चर्यचकित से एक व्यक्ति देख रहा था. அப்பந்தான் அவன் அந்த தூக்கி தன்னுடைய வந்து ஃப்ரெண்டுக்கு பணிவிடை செய்வன்னு சொல்லுகிறான். और उस फ्रेंड को मदद किया हुआ नौजवान कहता है, ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள், हम दोनों मित्र है, நாங்கள் ரெண்டு பேரும் மிலிட்டரியில் இருக்கிறோம், हम दोनों मिलिट्री में काम करते हैं, நாங்கள் வியட்நாம் போரில் நாங்கள் ஈடுபட்டவர்கள், हम वियतनाम के वॉर में हम इन्वॉल्व हुए थे. அந்த போரில் ஈடுபடுகின்ற பொழுது उस युद्ध में जब हम थे तभी குண்டுகள் போட்டார்கள், बॉम्ब डाले, எனக்கு இரண்டு கால்களிலும் எனக்கு காயம் ஏற்பட்டு எனக்கு நடக்க முடியவில்லை. मेरे दोनों पैर में घाव लग गई और मैं चल नहीं पाया. இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, ये मेरा मित्र है, இவனுக்கு தோளில் ஒரு காயம் ஏற்பட்டது. और इसको इधर पीछे शोल्डर में इसको थोड़ा एक घाव लग गया. நாங்கள் அங்கிருந்து தப்பிப்பதற்கு हम उधर से बचने के लिए ஆக்சுவலா எங்களுக்கு ஹெலிகாப்டர் வர வேண்டும், हमारे लिए हेलीकॉप्टर आना है, ஆனால் அந்த ஏதோ காரணத்துல வர முடியவில்லை. और हेलीकॉप्टर भी उधर कुछ नहीं आ पाया. அடர்ந்த காடு இருக்கிறது, और बड़ा एक खेती है, அதன் வழியே நாங்கள் தப்பி போக வேண்டும். उसमें से जंगल से बचकर आना है. எனக்கு ரெண்டு கால் நடக்க முடியாதபடியால் मेरे दो पैर में चल नहीं पाएगा, इसके लिए என்னுடைய நண்பன் அவனுடைய தோளிலே என்னை தூக்கி சுமந்து கொண்டு போனான். मेरा मित्र मेरे कंधे पे उठाकर मुझे लेकर आया. ஆனால் எங்களை பார்த்து ஆங்காங்க குண்டுகளை வீசி கொண்டிருக்கிறார்கள். और सब जगह बॉम्ब तो फेंकते जा रहे हैं. என்னுடைய நண்பனத்திலே சொன்னேன், मेरा मित्र से कहा, நீ என்ன இப்படி தூக்கி கொண்டு போறால் ரெண்டு பேரும் மறிக்க நேரிடும், ஆனபடி என்னால நடக்க முடியாது, என்னை கீழே போட்டு விட்டு நீ தப்பித்துக் கொள் என்று சொன்னேன். मेरा मित्र से कहा, दोनों जन बचना मुश्किल है, मुझे छोड़कर तू बच के निकल. அவன் என்னை விடவே இல்லை, वो मुझे नहीं छोड़ा, தோல்ல சுமந்தான், मेरे छाती पे उसने उठाया, சுமந்தான் और उठाया 3 நாள் சுமந்தான். 3.5 दिन वो मुझे उठाया என்னை சுமந்து கொண்டு வந்து என்னை பாதுகாத்தான். और मुझे उठाकर मुझे संभाला. எதற்கு பாதுகாத்தான், எப்படி பாதுகாத்தான், இன்னைக்கு நல்லா இருக்குது என்பதெல்லாம் அவனுக்கு மாத்திரம் தான் தெரியுமா, ஆண்டவருக்கும் தெரியும். क्यों मुझे संभाला, क्यों मुझे बचाया, वो सिर्फ प्रभु जानता है और वो जानते हैं. நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன், मैं अमेरिका में रहता हूँ, இவன் லண்டன்ல இருக்கிறான். ये लंदन में रहता है. 4 வருஷங்களுக்கு முன்பாக இவனுக்கு இப்படி ஒரு ஃபிட் வந்து விட்டது. 4 साल पहले इसको ऐसे फिट्स आ गया. என்னை காத்தான், உயிரை காத்தான். मेरा जान को बचाया. என்னை போட்டு செத்து போயிருந்திருப்பேன். उस दिन अगर मुझे छोड़कर जाता तो मर என்னுடைய जाता. நண்பன், मेरा मित्र है, அவன் உயிரை பணயம் வைத்து என்னை பாதுகாத்தான். उसका जान को कर्ज में रखकर मुझे बचाया. ஆனபடியினாலே इसीलिए அமெரிக்காவில் உள்ள என்னுடைய வீட்டை நான் விட்டு லண்டன்ல இவனோட வந்து தங்கி விட்டேன். अमेरिका का मेरा घर को बेचकर इधर लंदन में इसके साथ रहता हूं. எனக்காக அவன் அவனுடைய உயிரை கொடுக்க துணிந்து என்னை பாதுகாத்தான் அல்லவா. मेरे लिए उसने अपने जान देकर मुझे बचाया. நான் 4 வருஷமா இவனுக்கு இப்படியே பணிபடை செய்து கொண்டிருக்கிறேன். 4 साल से मैं इसके लिए ऐसे ही सेवा करते आ रहा हूं. கடைசி வரை நான் இப்படியே பணிபடை செய்வேன். आखिरी तक मैं इसके साथ सेवा करूंगा. ஹalleluya. हालेलुया. சொன்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டதாக அவர் எழுதியிருக்கிறார். और दूर से देखा हुआ व्यक्ति बहुत आश्चर्य हुआ. தனக்காக தன்னுடைய உயிரை கொஞ்சம் பணயம் வைத்து பாதுகாத்து அவருக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேவை செய்கிறான் பாருங்க. जो जान बचाया व्यक्ति के लिए अपना जिंदगी भर उसका सेवा करने के लिए तैयार हो गया. தன்னுடைய வீட்டை விட்டு அந்த நண்பனோடு தங்கி விட்டான். अपने घर को बेचकर उस व्यक्ति के साथ रहने लगा. ஒரு நாளிலே 4 முறை 3 முறை 4 முறை உனக்கு ஃபிட் வந்துவிடும். एक दिन में उस व्यक्ति को 3 से 4 बार फिट्स आता है. இந்த 4 ஆண்டு எவ்வளவு பணிபடை செய்திருப்பார். तो 4 साल कितना सेवा किया होगा. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை, पाप अधर्म मरे हुए हमें, குஷ்டரோகம் போல காணப்பட்ட பாவத்தில் காணப்பட்ட நம்மை தம்முடைய ஜீவனை கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்திருக்கிறார். कुष्ठ रोग के समान दिखा हुआ हमें प्रभु ने उद्धार किया. அவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? हम प्रभु के लिए क्या किए? அவருக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? हम प्रभु के लिए क्या करते रहते हैं? சற்று ஆராய்ந்து பாருங்கள் அருமையானவர்களே. जरा सोचकर देखो प्रिय लोगों, நாம் பாவிகளாய் இருக்கையிலே, हम जब पापी थे, பாவத்தோடு கூட காணப்படும் போது हम जब पाप में थे, நாம் அறியோம்
हम नहीं जानते ஏன் நம்ம மீது அன்பு கூர்ந்தார் क्यों हमारे ऊपर यीशु ने प्रेम किया, நம்ம வந்து அன்பு கூர்ந்தார் हमारे ऊपर प्रेम किया। பாவத்திலிருந்து எடுத்து நம்மள வந்து அவருடைய ரத்தத்தை கொண்டு போட்டு கழுவி சுத்திகரிச்சார் पाप में जो थे उनके रक्त को देकर धोकर निकाला, அதற்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் उसी लिए हमारा जीवन को दिया। மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, मांस की जीवन लहू में है, அவருடைய உயிரான ரத்தத்தை கொடுத்து நம்ம கழுவி சுத்திர பிள்ளைகளாய் மாற்றினார்। उनकी जीवन यानी कि लहू को देकर हमें उद्धार किया। இன்று அவர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், आज आशीष करके रखा है। நாம் அவருக்கு என்ன நன்மை செய்திருக்கிறோம்? हम यीशु के लिए क्या किए? இந்த ஆண்டின் இறுதியிலே கடந்து வந்திருக்கிற इस साल के अंत में आए हुए हम நம்மை நாம் சற்று தியானித்து பார்ப்போம்। अपने आप को जरा ध्यान நாம் करें। ஆண்டவருக்காக எதையாவது செய்திருக்கிறோமா? क्या हम प्रभु के लिए कुछ किए? என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது? हमारे में क्या कमी है? நான் எதில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தவில்லை? हम किसमें प्रभु को धन्यवाद नहीं நான் दिया? இப்படி இருந்தால் நான் பரலோகத்தில் போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வேனா हम कैसा रहेंगे तो प्रभु स्वर्ग में जाकर आशीष पाएंगे? என்பது குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்। जरा इसके बारे में थोड़ा सावधान रहना है। மத்தேயு 6 அதிகாரம் मत्ती 6वां अध्याय 20 வசனத்தை வாசிக்கலாம்। वचन 20। பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்டமிட்டு திருடுவதும் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், और अपने स्वर्ग में अपने लिए धन इकट्ठा करो। அங்கே பூச்சியாவது தொருவாவது அதை கெடுத்து போடாது। वहां तो कीड़ा और ना कोई बिगाड़ती है, அங்கே யாரும் திருடன் வந்து திருடிட்டு போயிட முடியாது। ना चोर चोरी कर सकता है। அதுக்கு முந்தின வசனத்திலே பார்த்தால் उसके पहले वचन में देखेंगे பூமியில तो உங்களுக்கு பொக்கிஷங்களை ஏராளமா சேர்த்து வைக்காதிருங்க, अपने पृथ्वी में बहुत सारे धन इकट्ठा न करो। இங்கே பூச்சியும் துருவும் அதை ஒன்றில்லாமல் அரித்து போட்டு விடும்। कीड़ा जो है उससे बिगाड़ देगी, இங்கே திருடும் கண்ணமிட்டு திருடுவார்கள், और इधर चोर लोग चोरी भी कर देंगे। அவங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும்। और जिधर धन है उधर ही हृदय भी रहेगी। நாம் பரலோகத்துக்கு போகக்கூடியவர்கள், हम स्वर्ग में जाने वाले அங்கே हैं, நமக்கு பொக்கிஷம் இருக்க வேண்டும், उधर हमारे लिए धन रहना அங்கே है, நமக்கு சேர்த்து வைக்க வேண்டும்। उधर हमारे लिए जमा करना है। ஊருக்கு போனால் நமக்கு ஒரு வீடு வேண்டும், வீட்டை கட்டி வச்சிரும், போனா நம்ம ஒரு 15 நாள் 20 நாள் இருந்து விட்டு சந்தோஷம் வரலாம் என்று நினைக்கிறோம்। हम सोचते हैं कि यदि हम गांव जाएंगे तो गांव में हमारे लिए घर होना चाहिए, स्टे करके वापस आ सकते हैं। கண்டிப்பா நமக்கு தேவைதான், ஊருக்கு போனா நம்ம இருக்க ஒரு வீடு வேணும், जरूर गांव जाएंगे तो एक घर की जरूरत है। நமக்கு என்னென்ன தேவை நமக்கு எல்லாமே இருக்க வேண்டும்। हमारे लिए जो जरूरत है वो रहना चाहिए। இதற்கு மேல நாம வந்து இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, इसके अलावा हम इस दुनिया के नहीं है। நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, हमारा रहीवासी स्वर्ग में है, நாம அங்கே போகக்கூடியவர்கள், हम उधर जाने वाले அங்கே हैं। நமக்கு ஒரு வீட்டை கட்டி வைக்க வேண்டும்। उधर हमारे लिए घर बांधना है। பரலோகத்தில் யாரும் வீடு கட்டி வச்சிருக்கோமா? क्या स्वर्ग में किसी ने घर बनाया है? கட்டி வச்சிருக்கோமா? சைலண்டா தான் இருக்கும் இல்லையா? हम एकदम मौन ही है। இந்த ஆண்டின் இறுதியிலே நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி, ये साल के अंत में हम सवाल करना है, பரலோகத்தில் நாம் என்ன கட்டி கொண்டிருக்கிறோம்? स्वर्ग में हम क्या बांधते रहते அங்கே हैं? போனா நாம் எங்கே உட்காருவோம்? उधर जाएंगे तो किधर बैठेंगे? என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்। इसे हम जरा सावधान லூக்கா सोचना चाहिए। 12 அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது लूका अध्याय 12 में வேதத்திலே ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, शास्त्र में बहुत நாம் लिखी ஒரு है। சில காரியங்களை மட்டும் நம்ம அங்கே பார்க்கிறோம்। कुछ बातों को हम उधर देखते हैं। 32 33 வசனங்களிலே और 32-33 में 33 வசனத்தை வாசிக்கலாம்। உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? परमेश्वर ने क्या कहा? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று நீங்கள் வந்து பிச்சை கொடுங்கள் अपने संपत्ति को बेचकर दान कर दो। இல்லையா? ஆண்டவர் சொல்லும்போது கூட தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது। परमेश्वर कहते समय जो दरिद्र लोग को सुसमाचार ஆண்டவர் सुनाया போன गया। இடத்துல ஏழை எளிய மக்கள் கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள்। जिधर भी यीशु गए जो गरीब लोग उनके पीछे आए। அவர் அதிசயமானவர் அல்லவா? वो आश्चर्यचकित प्रभु है। 5 அப்பத்து 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டார்। 5 रोटी और 2 मच्छी को 5000 लोग को दिया। இப்படி அவர் வந்து ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார்। ऐसे बहुताई भलाई को प्रभु ने किया। ஆனா மக்கள் கூட்டம் கூட்டமாய் கடந்து வந்தார்கள்। लोग झुंड झुंड में आए, ஏழைகள் தான் கடந்து வந்தார்கள், गरीब लोग ही आए, அவர்கள் தான் வசனத்தை கேட்டார்கள், वे लोग ही वचन सुने, அவர்கள் நிறைய பேர் தான் ரட்சிக்கப்பட்டார்கள்। वे लोग बहुत सारे लोग उद्धार पाए। தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது। और दरिद्रों को सुसमाचार सुनाया जाता है करके लिखा हुआ है। எங்க வீட்டுல எங்க வீட்டம்மா தான் அடிக்கடி சொல்லுவாப்ல, हमारी पत्नी बार बार बोलती है, அழிந்து போற அந்த பொருட்கள்னாலே நம்ம ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும்। और जो नष्ट होने वाले इस वस्तुओं से हम आत्माओं को जीतना है। ஆத்துமா சம்பாதிக்கிறதிலே அவள் கல்லூரி படித்த நாட்களில் இருந்தே நிறைய செய்திருக்கிறார்। और अपने कॉलेज लाइफ से ही अब जो आत्माओं के जीतने की प्रयास में वो ईड हुए थे। இந்த அழிந்து போற பொருட்களில் நம்ம ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார்। इस नाश होने वाली वस्तुओं से हम आत्माओं को जीतना है करके बार बार वो कहती है। மெய்யாகவே சரிதான்। वो सचमुच ठीक
ठीक है, நம்மிடத்தில் இருக்கிற தேவனுக்கு நாம் எவ்வளவுக்குள்ள செய்கிறோமோ हम प्रभु के लिए जितने तक के लिए हम करते हैं அதற்கான ஆசீர்வாதம் நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. उसके आशीर्वाद जरूर हम पाएंगे. பயப்படாத சிறு மந்தையே, मत डर छोटे झुंड, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு தேவனாக கர்த்தர் பிரியமா இருக்கிறார். तुम्हें राज्य देने के लिए तुम्हारा परमेश्वर प्रिय है. ஒரு வீட்டை கொடுக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருக்கிற, अब तू एक घर के लिए सोचता है, உனக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர் தருவோம் என்று சொல்லுகிறார். तेरे लिए एक बड़ा राज्य प्रभु देगा. உங்களுக்கு உள்ளவர்களை விட்டு பிச்சை கொடுங்க, अपने जो सारे चीज बेचकर दान दे दो. பழமையா போகாத பணப்பை சேர்த்து சேர்த்து ஒரே அடியா வச்சு அதை அட்டை பிடிச்சு போயிடாம, और जो रख रख कर वो ऐसे सड़ ना जाए. அப்படி சொன்னா கொஞ்சம் ஈஸியா புரியுது இல்லையா? போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வைங்க. और जो कम ना होने वाले तुम्हारे जो तोहफे को स्वर्ग में जमा करो. பரலோகத்திலே சேர்த்து வைங்க. स्वर्ग में जमा करो. அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, वहां पर चोर नहीं आता है, பூச்சி கெடுக்குவதும் இல்லை, वहां पे कीड़ा नहीं நீ आता. பரலோகத்தும் உங்களுக்கு அங்க பெரிய ஒரு பொக்கிஷம் அங்கே இருக்கும். स्वर्ग जाओगे तो एक बड़ा तोहफा उधर है. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் पहला तीमुथियुस 6वां अध्याय 19 வசனத்தை வாசிக்கலாம். 19 वचन. நேரம் இல்லாதபடினால உங்களுக்கு நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரங்களை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். और परमेश्वर ने कहा कि ऐसे आज्ञा उन लोग को देना करके उन्होंने कहा. என்ன எழுதியிருக்கிறது? इधर क्या लिखा हुआ है? 18 வசனத்தை பார்ப்போமானால் वचन 18 देखेंगे तो நன்மை செய்யவும் भलाई करे, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கவும் भले कामों में धनी बने தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கவும் और उदार के सहायता देने உதார குணமுள்ளவர்களாய் கொடுக்கவும் और उदार मन के साथ देने நித்திய ஜீவனை அவர்கள் பற்றி கொள்ளும்படியாய் अनंत काल की जीवन पकड़ लेने ஃபியூச்சருக்காய் வருங்காலத்திற்காக भविष्य काल के लिए தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் अच्छे आहार को अपने लिए तोहफा के समान நீ रखने அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கட்டளையிடு என்று சொல்லி இருக்கிறார். तू उनको संदेश देकर आज्ञा देना ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லல, और विनंती नहीं करने का, ஏதோ யாரும் முடிஞ்சாலும் எதையும் செய்யுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லல, और विनंती करने के लिए नहीं कहा, நீ கட்டளையிடு. और आज्ञा देना. நம்முடையவர்களும் அவர்கள் பரலோகத்தை சுதந்தரிக்க வேண்டும். और वे लोग भी स्वर्गवासी बनना है. அவர் எதையும் இழந்து விட்டு போய்விடக் கூடாது. वे सारे कुछ नष्ट नहीं करना है. இதில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவருக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். केवल अभी के लिए नहीं, ऊपर के लिए भी अनंत काल की खुशी அதற்காக होनी है. நன்மை செய்ய வேண்டும். उसके लिए भलाई करना है. நற்கிரியைகளே அவர்கள் பெரிய ஐஸ்வர்யவானாய் பெரிய பணக்காரர்கள் நற்கிரியைகளே காணப்பட வேண்டும். और अच्छे कामों में बड़े धनवान बनना है. தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். मन पूर्वक देना है. உதார குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். उदारत्व मन से देना है. அவர்கள் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக अनंत काल की जीवन के लिए தங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். अपने लिए स्वर्ग में एक बड़ा तोहफा को जमा இதை करना है. கட்டளையாக சொல். इसे आज्ञा के समान कहना. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். क्योंकि परमेश्वर के लोग को आशीष पाना है. நம்முடைய பிள்ளைகள் என்ற எத்தனை கட்டளை போடுகிறோம். हमारे बच्चे लोग को कितना आज्ञा இதை देते हैं. தொட்டு விடாதே, इसे मत छूना, இதை செய்து விடாதே, इसे मत करना. அதை மீறினா அடி கொடுத்து திருப்பி நாம் திருத்துகிறோம். और अगर उसके उल्लंघन किया तो मार देते हैं. ஏன்னா பிள்ளை மேல அவ்வளவு அன்பு. क्योंकि बच्चे के ऊपर उतना प्रेम. சொன்னதை செய்யாமல் இருந்தால் अगर जो बोला नहीं நீ किया எப்படி तो ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வாய்? कैसा आशीष पाएगा? எப்படி நம்மளை சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி அவளை பெரிய ஆட்களாய் மாற்றி விடுகிறோம். कैसे हमें उनको छोटे बच्चन से बड़ा बच्चे बनाते हैं. தேவன் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर उसे ही हमसे भी चाहते हैं. ரோமர் 1 அதிகாரம் रोमियो पहला अध्याय 21 வசனத்தை வாசிக்கலாம். वचन 23. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலோ ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். और अविनाशी परमेश्वर की महिमा को नाशमान मनुष्य और पक्षियों और चोपियों और रेंगने वाले जंतुओं से अपने आप को समानता में बदल डाला. அவர்கள் ஞானிகள் என்று தங்களை சொல்லியும் பைத்தியக்காரராக காணப்பட்டார்கள். अपने आप को जो बुद्धिमान समझकर भी निर्बुद्धि थे. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். परमेश्वर को जाने थे. தேவன் யார் என்று தெரியும். परमेश्वर कौन है पता है. என்னென்ன கட்டளைகள் கற்பனைகள் கொடுத்திருக்கிறார் என்று தெரியும். कौन से आज्ञा को दिया है पता எப்படி है. நம்மை ஜீவிக்க சொல்லியிருக்கிறார் என்று தெரியும். कैसे जीने के लिए कहा है पता है.
है। இதெல்லாம் அறிந்த பின்பும் ये जानने के बाद தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ये परमेश्वर ऐसे महिमा न அவளை किए बिना சோத்தரியாமலும் இருந்து उनको न स्तुति किया, தங்களுடைய சிந்தையிலே வீணராய் போய்விட்டார்கள். अपने सोच में जो बिगड़ गए, வீணாய் போய்விட்டார்கள். नाशमान हो गए। இந்த சிந்தை இவர்கள் மாத்திரம் நிற்கவில்லை. ये सोच इधर रुका नहीं, இன்னும் 4 பேரை கூட்டி அவங்ககிட்ட பேசி அவங்களே நன்மை செய்ய விடாம ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள். 4 लोग को बुलाकर उनको भी बिगाड़कर वो लोग भी भला नहीं कर पाए। நாம் அப்படி காணப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. हम ऐसे न दिखाई दे ऐसे शास्त्र बोलते हैं। ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது रोमियो 8वां अध्याय அங்கே 29ஆம் வசனத்திலே वचन 29 में தம்முடைய குமாரனும் अपना पुत्र தம்முடைய குமாரன் अनेक சகோதரர்களுக்குள்ள முதற் பேராய் இருக்கும் பொருட்டு अपने पुत्र सारे जो पहले जातियों में बड़ा होने के बावजूद இயேசு முதலாவது இருப்பார். यीशु पहला रहेंगे। அதுக்கு அடுத்தால உள்ள சீரியலை பாருங்க. उसके आगे के वचन தேவன் देखो, எவர்களை முன் அறிந்தாரோ जिसको परमेश्वर ने पहले ठहराया அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். उनको अपने पुत्र के स्वरूप में रहने के लिए बुलाया। பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசுவை போல நாமும் இருப்பது நம்மளை முன்குறித்தாராம். और पिता परमेश्वर हम यीशु के समान रहने के लिए पहले ही हमें चुन लिया, அதான் தேடி வந்து நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். इसलिए वो आकर हमें बुलाकर उद्धार किया। எவர்களை முன்குறித்தாரோ जिनको बुलाया அவர்களை அழைத்திருக்கிறார். எல்லாம் அழைச்சி ஒரு ஆலயத்துல வந்து கூட்டி சேர்த்துட்டாரு. और उनको एक भवन पर लेकर आ गए, எவர்களை அழைத்தாரோ और जिनको बुलाया அவர்களை நீதிமான்களாக்கினார். उनको धर्मी बनाया, தம்முடைய ரத்தத்தை கொண்டு அவர்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றினார். अपने रक्त को देकर उनको पवित्र जन बनाया। எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ जिनको धर्मी बनाया அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். उनको महिमा भी दी। ஹalleluya. हालेलुया। அப்ப நீதிமான்களான நம்மை அவர் மகிமைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. धर्मी लोग हमें परमेश्वर अपनी महिमा में करेंगे। இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? इसके बारे में हम क्या இதற்கு कहें? பின்னால நிறைய எழுதப்பட்டுள்ளது. आगे की वचन में लिखा हुआ है। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के கர்த்தருடைய लोगों, வசனம் நம்மை குறித்து வருகின்ற பொழுது परमेश्वर की वचन हमें देखकर आते நாம समय நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். हम अपने आप को समर्पण நம்மை करें। அழைத்திருக்கிறார், हमें बुलाया है, நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார், हमें धर्मी बनाया நம்மை है, பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், पवित्र किया है, நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. हमें महिमा भी करके रख दिया அந்த है। ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. उस आशीर्वाद को हम पा लेना चाहिए। वचन में கொலோசியர் से। 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். कोलोसियों पहला अध्याय वचन 13। இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன அருமையா எழுதியிருக்கு பாருங்க. देखो वहां पर वचन में ऐसा लिखा हुआ है, இருளின் அதிகாரம், பாவத்தின் அதிகாரம், பாவத்துக்குள்ளாய் பிசாசின் பிடியில் இருந்த நம்மை விடுதலை ஆக்கினாராம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு और கிறிஸ்து. अंधेर की अधिकार, पाप की अधिकार, इससे प्रभु ने हमें छुटकारा दिया। தேவன் அப்படி நம்மை விடுதலையாக்கி परमेश्वर ऐसे हमें அவருடைய छुटकारा அன்பின் देकर குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார் என்று எழுதப்பட்டுள்ளது. अपने प्रेमी यीशु के राज्य के लिए हमें भी उसके भागीदारी बनाए। நாம் வந்து உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். भीतरी दिल से प्रभु को धन्यवाद देना है। பாவத்தில் காணப்பட்ட நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். पाप में दिखा हुआ प्रभु हमें उद्धार किया। பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிற மக்களை இருந்த நம்மை அவர் விடுவித்திருக்கிறார். कई प्रकार की कष्ट में हम थे, प्रभु ने छुटकारा ஆண்டவர் நல்ல दिया। வேலை தரும் என்று கேட்டால் வேலை தருகிறார். अच्छा काम दो पूछे, काम दिया। நல்ல சுகத்தை தரும் என்று கேட்டால் சுகத்தை தருகிறார். अच्छे तंदुरुस्ती दो, तंदुरुस्ती दिया। தங்குவதற்கு நல்ல வீட்டை வாங்கி தரும் என்றால் ஆண்டவர் வீட்டை வாங்கி தருகிறார். रहने के लिए घर दो, प्रभु ने घर दिया। ஒரு நல்ல வேலையை தரும் என்றால் தருகிறார். एक अच्छा काम प्रभु ने दिया। ஒரு நல்ல சம்பள உயர்வை தரும் என்றால் தருகிறார். एक पगार की बढ़त प्रभु ने दिया। இவைகளெல்லாம் எதற்காக ஆண்டவர் நமக்கு தருகிறார்? ये सारे बात क्यों प्रभु ने நம்முடைய दिया? தேவைக்கு போக மீதியெல்லாம் நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம செலவழிக்க வேண்டும். हमारे जरूरत के अलावा जो बचता है उसमें प्रभु को देना है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? प्रभु क्या कहते हैं? உனக்கு நான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன். इतनी बड़ी आशीर्वाद को मैंने दिया। முதலாவது உன்னுடைய கரத்திலே உன்னுடைய சம்பளம் வந்த உடனே तेरे हाथ में जब तेरे पगार आती है तो ஆண்டவர் இந்த வேலை செய்ய நீரே கிருபை கொடுத்தீர். हे प्रभु, काम करने के लिए आपने இந்த अनुग्रह வேலை किया। நீரே தந்தீர். इस काम को आपने दिया। நல்ல சம்பளத்தை நீரே தந்தீர். इसका पगार भी आपने दिया। உம்மை நான் கனப்படுத்துகிறேன். आपकी मैं सम्मान करता உம்மை हूं, நான் மகிமைப்படுத்துகிறேன். आपकी मैं महिमा என்று करता சொல்லி हूं। அவருக்கான காணிக்கையை நாம் எடுத்து வைக்க வேண்டும். और ऐसे कहकर उसकी जो बेंट को हम निकाल के நீ रखना அப்படி है। கொடுத்து பார். ऐसे देकर देखो, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாம போட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். स्वर्ग के दरवाजों को खोलकर जगह न पूरे उतना आशीर्वाद दूंगा। நமக்கு எவ்வளவு சம்பளம் நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? हमें कितना पगार चाहिए क्या प्रभु नहीं जानता? நமக்கு எவ்வளவு கஷ்டம் நம்ம ஆண்டவருக்கு தெரியாதா? क्या हमारी कितनी कष्ट है प्रभु नहीं ஏன் जानता? நம்ம ஆண்டவருக்கு நம்ம போதிக்கிறோமா? क्या हम प्रभु को सिखाते हैं? எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். सब कुछ प्रभु को पता உன்னுடைய है। இருதயத்தின் எண்ணத்தை ஆண்டவர் பார்க்கிறார். तेरे हृदय की सोच को प्रभु உன்னுடைய देखता है। இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். तेरे हृदय को प्रभु நீ देखता है। ஆண்டவருக்கு கொடுக்க முன் வருகின்ற பொழுது प्रभु के लिए जब देने आगे आता है तो அப்பொழுது வந்து உனக்கு வந்து அங்க வந்து
அந்த பரலோகத்தின் கதவை ஆண்டவர் திறப்பார். तब स्वर्ग के दरवाजों को प्रभु खोलेगा. நீ இங்கே பூட்டி விட்டால் इधर बंद कर दिया, அங்கே பூட்டப்படும். वहां पर बंद किया जाएगा. இங்கே பூட்டி விட்டால் அங்கே பூட்டப்படும். इधर ताला तो उधर भी ताला. அதுதான் ஆண்டவர் நம்ம யாரும் சோதிக்க கூடாது. इसलिए कोई प्रभु को परीक्षा न करे. அதில் நீங்கள் என்ன சோதித்து பாருங்களேன் என்று சொல்லுகிறார். प्रभु ने भी कहा कि मुझे परख कर और परीक्षा करके देखो. தசமாலாம் வந்து ஆண்டவருடைய பண்டாசாலையில கொண்டு வாருங்க. दशांश को परमेश्वर के मंदिर में लेकर வானத்தின் பலகைகளில் திறந்து இடங்கொள்ளாமர் போகட்டும் உங்களை ஆசீர்வதிப்பனோ என்று என்னை நீங்கள் சோதித்து பாருங்க. और स्वर्ग के दरवाजों को खोलकर मैं तुम्हें आशीष करूंगा कि नहीं, इसे तुम मुझे परीक्षा करके देखो. ஒரு காரியத்தை ஆண்டவர் நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. इस एक कार्य में तुम मुझे परीक्षा करके देखना. அப்ப மக்களுடைய மனம் அவ்வளவுக்குள்ள கடினப்பட்டு போய் விடுகிறது. तो लोगों की मन उतनी कठिन होती है. நல்லவர்கள் தான் अच्छे ही लोग हैं. தனக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிய முடியாதபடி அவர்கள் இருக்கிறபடியால் अपने लिए क्या आशीर्वाद रखा है इसे समझ नहीं पाते, इसलिए ஆண்டவருடைய காரியத்தை தனக்கே வைத்துக் கொள்கிறார்கள். और परमेश्वर की भाग अपने लिए रखते हैं. வானத்தின் பலகனி ஆண்டவர் திறக்க முடியாது, இடங்கொள்ளாமற் போக மட்டுமே ஆசீர்வதிக்க முடியாது. तो स्वर्ग के दरवाजा नहीं खुलेगी और प्रभु आशीष नहीं दे सकता. நீ அவர் கட்டளையாக போதி என்று சொல்லுகிறார். इसे आज्ञा के समान शिक्षा देना है. நம்முடையவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களா இருக்க கூடாது. हम सब कुछ खोए नहीं रहना चाहिए. நம்முடையவர்கள் வந்து அவர்கள் பெரிய ஐஸ்வர்யங்களை காணப்பட வேண்டும். एक बड़ा धनवान हम रहना चाहिए. இந்த உலகத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். इस पृथ्वी में भी 100 गुना आशीष, பரலோகத்தில் அவர்களை வந்து நித்திய ஜீவன் உடையவர்களாக காணப்பட வேண்டும். स्वर्ग में भी अनंत काल की जीवन. அங்கே நமக்கு வந்து எல்லா விதமான வசதிகளும் ஆண்டவர் செய்திருந்தவராய் இருக்க வேண்டும். उधर सारे व्यवस्था प्रभु हमारे लिए करके रखे हुए ஒரு हैं. வசனத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். आखिर वचन யோவான் 14ஆம் அதிகாரத்திலே योवान अध्याय 14, அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்றால் उधर क्या लिखा हुआ है? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, तुम्हारा मन व्याकुल न हो, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்க, परमेश्वर पे विश्वास रहो, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க, मेरे पास विश्वास रहो. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. मेरे पिता के कई सारे निवास स्थान है. பரலோகத்தில் போனோன்னு எல்லாரும் ஒரே ரூம்ல போய் உட்காரானாங்க எழுதல. और स्वर्ग जाकर उधर सब एक ही रूम में रहेंगे. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. कई सारे निवास स्थान है. அப்படி இல்லாதனால நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். अगर ऐसे नहीं हो तो मैं तुम्हें कहता था. நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். मैं तुम्हारे लिए एक स्थान बनाने जा रहा हूँ. நம்ம எல்லாருக்கும் போய் அவர் வந்து ஒவ்வொரு இது அங்க பண்ணிக்கிட்டே இருக்காரு. हमारे लिए एक एक स्थान प्रभु बनाते जाते அவர் हैं. எப்படி பண்றாருன்னா, वो प्रभु कैसा बनाते हैं? நாம இங்க என்ன பண்றோமோ அதெல்லாம் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். हम जो भी कर रहे प्रभु उधर वो कर रहे हैं. பரலோகத்துல வந்து பெரிய சத்தம் உண்டாக கேட்டேன். तो स्वर्ग से एक बड़ा आवाज में सुना, கர்த்தர்கள் மரிக்கிறாள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. जो परमेश्वर में मरे वो आपसे धन्य है ऐसा लिखना. தங்கள் பிரயாசங்களை விட்டு அவர்கள் ஓய்ந்திருப்பார்கள். अपने प्रयास से वो विश्राम पाए. அவர்கள் செய்த பிரயாசங்கள் நற்கிரியெல்லாம் அவரோடு கூட போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. और उन्होंने जो भी भले काम किए उनके साथ हो जाएगी. அன்னைக்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. और उस दिन प्रभु सारा भलाई को प्रभु हमारे लिए देंगे. அங்கே பரலோகத்திலிருந்து தேவனுடைய நகரம் இறங்கி வருகிறதை கண்டேன். और परमेश्वर ने जो स्वर्ग से एक परमेश्वर की नगर उतरते हुए मैं देखा. நம்ம 12 அப்போஸ்தலரும் அவர்கள் வந்து 12 அப்போஸ்தலரும் ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணினவர்கள். और 12 प्रेरितों परमेश्वर के लिए अपने जान को दिए. நம்ம அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த தேவனுடைய நகரத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது परमेश्वर की नगर के बारे में हम देखें மணவாளனுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல அப்படிப்பட்ட ஒரு நகரம் அது. और दूल्हा को तैयार किया हुआ और वैसे एक समान. 4 புறத்திலும் 3 வாசல்கள் இருக்கிறது. चारों तरफ से 3 द्वार, 12 வாசல்கள் இருக்கிறது. टोटल 12 द्वार. இது வந்து வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்திலே ஆண்டவர் யோவானுக்கு காண்பித்த காரியம். इसे प्रकाशित वाक्य 21वें अध्याय में योवान को परमेश्वर ने प्रकट किया. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். उस निवास में 12 दूत भी थे. பாருங்கள், அந்த வாசல்களின் மேலே और उस द्वार के ऊपर இஸ்ரவேல் சந்ததியாக 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது. इस्राएल के 12 गोत्र के नाम उसमें लिखा हुआ थी. வேதம் சாதாரணம் அது இல்ல. அந்த மீன்ஸ் அருமையானவர்களே, ये शास्त्र एक साधारण बात नहीं है. ஆரம்பத்தில் முடிவு மட்டும் ஆண்டவர் சகல காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். शुरुआत से लेकर अंत तक सारे बातों को प्रभु ने योजना कर 12 வாசலும் 12 கோத்திரங்களும் நாமம் எழுதப்பட்டிருந்தது. 12 द्वार में 12 गोत्र के नाम. நகரத்தின் மதில்களுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தது. और उस नगर में नेव की पत्थर 12. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. उसके ऊपर 12 जो बेड के ऊपर प्रेरितों की नाम लिखी हुई थी. நன்றாக சிந்தித்து பாருங்கள் अच्छे அருமையானவர்களே. से सोचो. ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். परमेश्वर के लिए सेवा किए. சேவையிலே மரித்தார்கள். सेवा करते करते जान அவர்களை दिए. இங்கே கொலை செய்தார்கள். यहाँ पर शहीद हुए. ஊழியத்தை ஆண்டவருக்காக முடித்து விட்டு போனார்கள். सेवा को प्रभु के लिए खत्म करके गए. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோம் என்று சொன்னார்கள். सब कुछ छोड़कर हम पीछे हुए करके कहे. அந்த 12
12 அஸ்திபார கற்கள் उस 12 नेव की पत्थर அதிலே அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானோட 12 ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர் நாமங்கள் और பொறிக்கப்பட்டிருக்கிறது. उसके ऊपर प्रभु यीशु मसीह के 12 प्रेरितों की नाम उधर लिखे गए இன்னொரு நாள் இதை குறித்து ரொம்ப விவரமாய் பார்ப்போம். एक और दिन कभी इसके बारे में दीप में அவர்கள் ध्यान அங்க करें। ஆண்டோடு கூட இருந்து நியாயசனத்திலிருந்து நியாயம் விசாரிப்பார்கள். वे लोग सारे प्रभु के साथ बैठकर न्याय करेंगे। இப்ப ஆண்டவர்கள் இழந்தவர்கள் பெரிய பெரிய லெவலை தான் அடைவார்கள். तो परमेश्वर के लिए जो जान दिए बड़े बड़े स्थान पर होते हैं। உண்மையிலும் அடைவார்கள், மறுமையிலும் அடைவார்கள். अभी भी पाएंगे, आगे भी पाएंगे। அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், इसलिए यीशु कहते हैं குணமானவர்கள் 10 பேர் அல்லவா, चंगा तो 10 लोग हुए, மீதி உள்ள 9 பேர் எங்கே? बाकी 9 लोग किधर है? ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வரவில்லை? क्यों परमेश्वर को धन्यवाद ஏன் नहीं? நன்றி உள்ளாய் காணப்படவில்லை? क्यों भलाई नहीं पाए? நான் உங்களுக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறேன். मैं तुम्हारे कई भलाई किया। இத்தனை நாள் குஷ்டரோகிகளா இருந்தார்களே, इतना दिन कुष्ठ रोग में थे, மக்கள் புறக்கணித்தார்களே, लोगों ने उनको निंदा किया, பட்டணத்துக்கு வெளியே இருந்தார்களே, नगर के बाहर थे, சுகப்படுத்தியிருக்கிறேன், चंगा किया, ஆசீர்வாதத்தை கேட்ட ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். आशीष पूछा, आशीष दिया, ஆனா நன்றி இல்லாமல் போய்விட்டார்களே. लेकिन धन्यवाद ही नहीं। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के கர்த்தருடைய लोगों, வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் நோக்கி வருகிறது, परमेश्वर की वचन हरेक की ओर आ रही ஒவ்வொருவரையும் है, நோக்கி வருகிறது. हरेक को लेकर आ रही है। பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा के अभिषेक ஆண்டவர் पाए। நம்மிடத்தில் சரியாகத்தான் பேசுகிறார். परमेश्वर हमसे ठीक से बात करते हैं। வேதத்தை படித்தால் எங்கே ஆண்டவர் பேசி விடுறாருன்னு சொல்லி வேதத்தை மூடி வைத்து விடுகிறோம். और शास्त्र खोलेंगे तो कहीं प्रभु हमसे बात करेगा, शास्त्रों को बंद कर देते हैं। பிரசங்கத்தை நல்லா கேட்டா எங்க இந்த வார்த்தை நம்மள திடீர்னு குத்திருமோ சரிப்படுத்திருமோன்னு சொல்லி சொன்னா பிரசங்கத்தை கேட்காம கண்ண மூடி தூங்கிக்கிட்டோம். और संदेश अगर सुनेंगे तो कहीं अपना हृदय कोटेगा, इसलिए प्रसंगों भी नहीं இல்ல सुनते। அருமையானவர்களே, ऐसे नहीं प्रिय கோடான लोगों, கோடி மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. करोड़ों लोग को ये सौभाग्य नहीं मिला। ஜீவனுள்ள தேவனை தேடுகிறார்கள், கண்டடைய முடியவில்லை. जीवित परमेश्वर को ढूंढते लेकिन नहीं मिलता है। ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். प्रभु हमें ढूंढ कर आया। ஹalleluya, हालेलुया। நம்மை அவர்களுக்கு பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். हमें उनके प्रजा प्रभु பரலோகத்தில் நம்மை பெரிய ஆட்களாய் வைக்கணும்னு விரும்புகிறார். स्वर्ग में हमें बड़ा व्यक्ति बनाना चाहते हैं। இப்பொழுது நீங்கள் ஆயத்தமாகல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். अभी तैयार हो जाओ करके कहते இந்த हैं। ஆண்டின் கடைசி ஆராதனையில் வந்திருக்கிறோம். इस साल के आखिरी आराधना में आए। நம்ம எதில் குறைவுகள் இருக்கிறதோ जो भी कमियां है, ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஆத்மாவை ஊற்றி और परमेश्वर के चरण में अपने आत्मा को बहकर அவரிடத்தில் வாக்கு கொடுத்து उनसे हम वादा देकर எதிரே நான் தவறி இருக்கிறேன், किसमें हम गलत என்னை किए, நீ மன்னித்தரலாம், मुझे माफ कीजिए। கால வந்து என்ன வரும் நாட்களில் நான் சரிப்படுத்தி விடுவேன், आने वाले दिन में अपने आप को ठीक करता என்னை हूं। நீர் ஆசீர்வதியும். मुझे आशीष कीजिए। கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். निश्चय प्रभु आशीष இதை करेंगे। தொடர்ந்து வருகிற புத்தாண்டிலே முதல் வாரம் நாம் இதைத்தான் பார்க்க போகிறோம். और इससे आने वाले नए साल में भी हम देखेंगे। நம்முடைய ஒருவரும் வந்து ஆசீர்வாதத்தை பெறாமல் போய்விடக் கூடாது. हम में से कोई भी बिना आशीष के बाहर नहीं जाना। முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், पहला आत्मिक आशीष, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது, प्रभु हमारे साथ रहना, நம்மை நடத்துவது, हमें चलाना, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பது, हमारा परिवार को आशीष அதோடு நம்ம करना। ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், उसके बाद हम प्रभु के साथ ஆண்டவருடைய ஊழியத்தில் कैसे, எப்படி செயல்படுகிறோம், परमेश्वर के सेवा में ஆண்டவருக்கு कैसे, எப்படி கொடுக்கிறோம், प्रभु के लिए कैसे देते, ஆண்டவருக்கு எப்படி வளர்ந்து வருகிறோம். प्रभु के लिए कैसे आगे நம்மை बढ़ते, காண்கிறவர்கள் हमें देखने वाले, நம்மை அல்ல, हमें नहीं, நம்மில் கிறிஸ்துவை காண வேண்டும், हमें अंदर मसीह को நம்மில் देखना है। கிறிஸ்துவை காண வேண்டும். हमारे मसीह को देखना है। ஹalleluya, हालेलुया। அப்படியே காணப்படுவோம். वैसी दिखाई देंगे। கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचन को आशीष करें। ஹalleluya. हालेलुया।